கரையை கடப்பது என்பது சில மணி நேரங்கள் கூட நகராம். ஏன்னா ஒரு கரையை கடக்கிறதுங்கிறது ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கம் வரைக்கும் முழுமையாக கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை. நம்ம சென்டர் போர்ஷன் ஒன்று இருக்கு, அது கரையை கடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். அது முழுமையாக கடந்து செல்வதுங்கிறது சில மணி நேரங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு புயலுக்குடைய அமைப்பை பொறுத்து இருக்கு. அது கடல் பகுதியில் நிலப்பகுதியில் எப்படி இருக்குங்கிறது பொறுத்து இருக்கு. இன்டராக்ஷன் நடக்கும். நிலப்பகுதியில் வருகின்ற பொழுது ஒரு பக்கம் நிலத்தோட இன்டராக்ட் நடக்கும். சில சமயம் வேகம் நடக்கும், சில சமயம் மெதுவாக நடக்கலாம், சில சமயம் நின்றும் கூட இருக்கலாம். இப்பொழுது பார்த்து நம்ம வேகத்தை பார்க்க இந்த மேப்பை நீங்க பாக்குறீங்களே, வேகத்தை பார்க்கும் பொழுது சில சமயங்களில் 12 கிலோமீட்டர், சில சமயங்களில் 7 கிலோமீட்டர் வேகம், சில சமயம் 13 கிலோமீட்டர். டைனமிக் சிஸ்டம், கடல் மேல நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால இட் வில் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வில் டிட்டர்மைன் அதன் மூவ்மெண்ட்ல. அப்படியே தொடர்ந்த மாதிரி அது இந்த புயல்ல எப்படி மேகக்கூட்டங்கள் இருக்கிறது, அதை சுத்தி இருக்கிறது, அதை பொறுத்து தான் இருக்கும். ரொம்ப ஃபுல் டென்ஸ் கிளவுடா ரவுண்ட் வந்ததுன்னா தொடர்ந்து மழை பெய்யும். அது டிஸ்ட்ரிபியூட்டட் மாசா இருந்ததுன்னா விட்டு விட்டு தான் மழை வரும். ஒரு எது பருவமழை இப்பொழுதுமே அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 31 வரை நம்ம பருவமழைன்னு சொல்றோம். அது எது புயல் தனியா நம்ம எடுக்கல. ஏன்னா பல பகுதியில் நம்ம நம்ம இப்ப 24 பதிவான மழையோட இதுதான் நம்ம இங்க கொடுத்திருக்கிறோம். இந்த பாத்திருக்கீங்க, அந்த மேப்ல பாக்குறீங்க இல்லையா, பெரும்பாலும் வட தமிழக வட எக்ஸ்ட்ரீம் இது சென்னை என்ற ஒட்டியுள்ள பகுதியில் தான் மழை பெஞ்சிருக்கு. நிச்சயமா நம்ம சொன்ன மாதிரி எண்ணூர்ல 135 மில்லிமீட்டர் 135 மில்லிமீட்டர். இந்த மழைக்காக இதுக்காக வேண்டி நீங்க எடுத்து பாக்குறது நம்ம சொல்லலாம்.